சரி, இப்போ நாங்கள் இதில் அடுத்த கேள்விக்கு வர போகிறோம் என்னென்னா, இந்த ஆனா பகுதியில் ஒன்று இலங்கை படம் கொடுத்தல் நான் குறித்து பார்த்தேன். இப்போ அதே ஆனா பகுதியில் 2க்கு வாரம் 2 வந்து உலக படம் கொடுத்துருது. உண்மையாவே பிள்ளைகள் உலக படம் கொடுத்தலாம், அல்லது உண்மையாக உலக படம் தான் வரணும். ஆனால் வார பேப்பர்ஸில் வந்து பெரும்பாலும் இந்த ஆசியா சார்ந்த படங்கள் வருது. இப்போ அதை வந்து நிறைய இடத்துல வந்து ஆசிய படம்னு சொல்கிறது சரி. ஆனால் என்னென்னா உண்மை இந்த இப்படியான படங்கள் வருது. ஆனால் கூடுதலாக இதுதான் வருது. ஆனால் உலகப்படம் வரக்கூடாதுன்ட்டு இல்லை. அவங்க உலகப்படம் தொடர்பாக வந்து அந்த விஷயங்களை பார்த்து சொல்கிறது நல்லது. ஆனால் கூடுதலாக எங்களை பாடப்புத்தகத்தில் உள்ள பாடங்களோட சம்பந்தப்படுற விஷயங்கள்லாம் வேறு. அப்போ அந்த அளவில் கூடுதலாக ஆசியா அடுத்து இந்த ரோம் இத்தாலி அந்த வரைக்கும் தான் வருது. அதனால நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ இதில் வந்து இந்த 2ஆம் கேள்வியில் முதலாவதாக பாருங்க, பாரசீக வளைகுடா வந்துடுது. அப்போ பாரசீக குடா இது பாரசீக வளைகுடாண்டும் தெரியலாம். பாரசீக வளைகுடா என்ற பெயரும் இதில் திறப்படலாம். வளைகுடா பாருங்க, ஒரு முறை இது இப்படி வந்தது. பேர்சியன் குடா என்ற பெயரும் இதில் பாவிக்கப்பட்டது. பேர்சியன் குடா. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா நீங்க இந்த மறுபெயர்கள், அதான் நீங்க இயன்ற வரையும் படிக்க ஆசிரியர்கிட்டயோ அல்லது பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கிட்டயோ ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னா, இந்த சில இதுலத்தை வந்து இது வந்து ஒரு ஆங்கிலம் சார்ந்த சொல்லுகள் அதுல போட பார்க்கணும். இப்போ இந்த பாரசீக வளைகுடாக்கு இங்கிலீஷ் பேர், அந்த ஆங்கிலம் சார்ந்த பேரை சில இடங்கள்ல பாவிக்கணும். பேர்சியன் குடா அல்லது பேர்சியன் வளைகுடா. அப்போ நான் அந்த பாரசீக வளைகுடாவை பார்த்ததுங்களுக்கு இது கொஞ்சம் சில புதுசா தெரியாம இருக்கலாம். அப்போ இந்த மறுபெயர்களையும் ஓரளவு வச்சு நீங்கள் அறிந்து வச்சுருக்கணும். நான் இதில் வர்றதுக்கான மறுபெயர்களை சொல்லுவேன். இன்னும் வரக்கூடிய வேறு விடயங்களை ஒருக்கா நீங்கள் அதில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க தெரியக்கூடிய ஆட்கள்கிட்ட கேளுங்கோ. அந்த மறுபெயர்கள் டைம் தேவை. இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த பாரசீக வளைகுடா அல்லது பெர்சியன் குடாவை நாங்கள் பார்ப்போம். இப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லணும். இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு ஒரு சில இடங்களை முதல்ல நாங்கள் ஞாபகப்படுத்தணும். இந்த பெர்சியன் குடா பார்த்ததுக்கு முதல் ஒரு சில விஷயம் பார்த்துட்டு போகிறோம். என்னென்னா, இந்த படங்களில் உள்ள இப்போ என்னென்னா, நான் இலங்கை படம் பார்த்தேன். எப்படி பார்த்தேன், ஒரு புத்துலன் கையின் ஒன்று இருக்குது, 2 முடிச்சு மேரி இருக்குது, ஒரு பிட்டி மேரி இருக்குது. அப்படி சில இடங்கள்லாம் அடையாளப்படுத்தினாங்க. அப்போ தான் எங்களுக்கு படத்தை பார்க்கலாம். நான் ஒரு முறை ஒரு பாடசாலையில் போய் படிப்பையே என்ன நடந்ததுன்னா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த படத்தை வந்து ஒழுங்கா நேரா வைக்கிறது, எந்த திசையில வைக்கிறது என்றது கூட பிரச்சனையா இருந்தது. இப்ப பாருங்க, இந்த படத்தினால் வச்சுட்டு வேற படங்கள்ல நிச்சயமா இப்படி ஒரு அம்புட்டூரை போட்டு இதுல வந்து எண் அல்லது இதுல வந்து என்ன செய்திருப்பான்னு சொன்னா, சில பேர் அந்த எண் போடாட்டி என்ன செய்திருப்பான்னு சொன்னா, பானா என்ற சொல் பாருங்க, வடக்கு பானா பானா போட்டிருப்பினம் அல்லது என்னோ என்று சொல்லி போட்டிருப்பினம். அப்ப இந்த திசை தொப்பியில நேரா வார மாதிரி தான் வைக்கிறது. இப்ப சில இடங்கள்ல அந்த திசை தெரியாம படத்தை மாறி பார்த்துட்டு பிரச்சனை வந்து மாறுது. அப்ப பாருங்க, இப்படி வச்சோம்னா இதுல பாருங்க, இந்த எங்களை தெரிய இந்த துண்டு, அதாவது பெரிய கண்டம் ஆபிரிக்க கண்டது துண்டு எங்களை தெரியும். இங்க பாருங்க, இதை பாருங்க, இந்த இடத்தை பாருங்க. நீங்க இது வந்து அண்ணளவா நான் இப்ப சொல்றது ஒரு கற்பனா விஷயம். இப்படித்தான் படம் எல்லாம் இல்லை. பாருங்க, ஒரு சின்ன சப்பாத்து மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஒரு சப்பாத்து மாதிரி தோற்றம் இதுல இருக்குது பாட்டு. அப்ப சப்பாத்து மாதிரி இருக்கிறது தான் நான் பொதுவாக காய்க்குது. என்னன்னா, மத்திய கிழக்கு. இது என்ன இடம் வந்து மத்திய கிழக்கு பிரதேசம். இப்ப இதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்ச சில நாடுகள் இருக்கு. இப்ப சவுதி அரேபியா, இப்ப நான் இந்த ஊர்களை சொல்லிடுறேன். சவுதிக்கு போறேன், சவுதி அரேபியா. அடுத்தது வந்து கட்டார், அடுத்தது வந்து இப்போ ஓமான். இந்த இப்படியான நாடுகள் இதுல இருக்குது. அப்ப இந்த கூட எண்ணெய் வளம் மிக்க நாடுகள். அப்ப அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் என்ன நாடுகள்? எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியா தான் என்ன, நாங்கள் மத்திய கிழக்குல சொல்றோம். பாருங்க, இது ஒரு சப்பாத்து மாதிரி. இப்ப நான் சொல்றேன் என்ன, இந்த தோட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு சப்பாத்து போன்ற தோட்டம் எங்களுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு ஒரு குடா உண்டு வந்து இப்படியே வந்து பாருங்க, ஒரு வடிவான இதை பாருங்க. அஞ்சில வீடுகளில் நாங்கள் இப்ப சாதாரணமா பாவிக்கிற ஒரு பொருள் நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு நீத்துப்பட்டின்ற தோட்டம் இருக்குல்ல. இப்போ இது நீத்துப்பட்டி இப்படித்தான் வருமோ, அது அப்படி இல்லாமல் இல்லை. நீத்துப்பட்டி மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லை. அப்போ பாருங்க, ஒரு சின்ன அடையாளங்களை தான் சொல்லி சொல்றேன். ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு பொருள் ஒன்று இருக்கு, நீத்துப்பட்டி மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. பாருங்க, நீத்துப்பட்டி மாதிரி இடம் ஒன்று இருக்கு. அந்த இடம் தாண்டி வெளியிட்டு ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி வருது. பாருங்க, இங்க டூரா இப்படி வருது, இங்க பள்ளமா வருது. இப்போ இந்த இடம் கூட ஒரு முக்கியமான இடம். இந்த பள்ளம் என்னன்னா, இப்போ இது என்னன்னா, இந்த நீத்துப்பட்டி மாதிரி இருக்கிறத சொல்லாம, இந்த நீத்துப்பட்டி மாதிரி இருக்கிற இடம் வந்து இந்தியா. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நாடு
இந்தியா. இது பெரும்பாலும் நான் பெருசாக பிள விடுறேன் இந்தியா என்ற நாளை பற்றி சொல்ல ஒரு நீதிபதி மாதிரி இருக்கு, குட்டி நீதிபதி மாதிரி இருக்குமா இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம், இந்த பள்ளம் உங்களுக்கு தெரியும், சில வீடுகளை பேச்சு வாங்கிருப்பீங்க. இந்த பண்டாள விரிகுடா, பண்டாள விரிகுடா, இதுக்கு பிறகு பாருங்க பிள்ளைகள் ஒரு பால் மாதிரி ஒன்று வருது. இதை பாருங்க, ஒரு பால் என்ற தோட்டம் ஒன்று வருது. இப்போ நான் சொல்றது ஒரு அடையாளம், இது இப்படிதான் உலகம் இல்லை. அப்போ இந்த பால் மாதிரி தோட்டம் வாரதுல கூடுதலாக இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இப்போ இந்த சிங்கப்பூர், மலேசியா, அந்த நாடுகள், தாய்வான், இந்த நாடுகள் இந்த துண்டுக்கே இருக்கு. இப்படியே வந்தா பாருங்க, இப்படி இந்த வாழை தாண்டி அப்படி நான் வாரம் அப்படி வேறே பாருங்க, இதுல ஒரு வண்டி மாதிரி ஒன்று வருது பாருங்க. இது நான் வண்டின்னு இல்லை, ஒரு வண்டி மாதிரி தோட்டத்தோட ஒரு இடம் வருது பாருங்க. இந்த பெரிய வண்டி மாதிரி வார இந்த இடம் தான் சீனா. இப்போ முக்கியமான நாடு உங்களுக்கு தெரியும், சீனா உலகத்துல பல விஷயங்கள்ல முக்கியமான நாடு சீனா. அதுக்கு பிறகு வேறோ ஒரு 4 தீவுகள் ஒண்டா சேர்ந்துருக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்க, 4 தீவுகள் ஒண்டா சேர்ந்துருக்கு பாருங்க. இதுதான் இந்த 4 தீவு ஒரு வளைஞ்சிருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தா என்ன சொல்றது, ஒரு பூமரான் மாதிரி வளர்ற மாதிரி ஒரு வளைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற தீவுகள்லாம் ஜப்பான் தீவுகள். இப்ப எங்களுக்கு ஒரு சில விடயங்கள் இப்ப சோம ஞாபகம் பாருங்க. மத்திய கிழக்கு நாடுகள் வந்து சப்பாத்து மாதிரி இருக்க போகுது, இந்தியா ஒரு நீதிப்படி மாதிரி இருக்க போகுது, வால் மாதிரி இருக்கிறது சிங்கப்பூர், மலேசியா, பர்மா அந்த நாடுகள் வர போகுது. இந்த வண்டி மாதிரி சீனா இருக்குது. இந்த 4 தீவு வளைஞ்ச மாதிரி இருந்தா அது என்னன்னு கேட்டா வந்து ஜப்பான் தீவுகளா இருக்கு. அப்ப இந்தியாவில் வச்சுட்டு இதுல கிட்ட மேல கீழே என்ற அடிப்படையில் சில இடங்கள்லாம் ஞாபகம். இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, எங்களுக்கு ஞாபகம் மாறதுக்காகத்தான் சொல்றது. இப்ப இதை வந்து இப்படித்தான் அல்லது இப்படித்தான் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த எந்த முறையுமே இல்லை. படிப்பு முதல் உள்ளதுன்னு சொன்னான்னா, இப்ப நான் சின்ன பிள்ளைங்க நீங்க படிக்க இந்த இடங்களை வந்து சில பிள்ளைங்கன்னா அந்த இடத்த குறிச்சி பார்த்துட்டு நிற்கும், சரி ஓகே ஞாபகம் நிற்கும். அப்படி இல்லை, சில நாள் பேப்பர்ல போய் மறந்துடைய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இடங்களை நான் திருப்பி வேறு மாதிரி விடயங்களை சொல்லி சும்மா ஏதோ எங்களுக்கு ஞாபகம் பெறுற மாதிரி சொல்லி வச்சிருந்தா என்ன நடத்துன்னு சொன்னா நான் திருப்பி அதை இரவா ஞாபகப்படுத்துறேன். இப்போ நான் படத்தை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் இனி இந்த இடங்களுக்கு போவோம். நான் முதல் பாத்திரத்தை போவோம், திருப்பி போவோம். பாரசீட் விழாது போகிறோம். பாரசோ ஏஜென்ட் சொன்னால் பாரசீட் விழா பொறுத்தவரைக்கும் வந்து அது என்னோட பேரும் இருக்கு, என்ன பேர் சொன்னாலும் பெர்சியன் துடான்றது பாருங்கோ. இந்த மத்திய கிழக்கு நாடு தான் நான் சொன்ன மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் வந்து என்ன அரபு நாடுகளுக்கு பக்கத்தை பாருங்க, நம்புதுறை காட்டுற இடம் இங்கே பாருங்க. நான் இதை வந்து கிரன் இந்த துண்டு வளை கூட, இதுக்கு பேரே இப்படித்தான் பேரு, பார சீக வளை குடா. பாருங்க எப்படி கதை என்ன இது பாத்தீங்கன்னா, இந்த 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 துண்டு தான் பாரசீக வளைகுடா. இப்ப நான் தீர்றது அழிச்சு விடுறேன்டா உங்களுக்கு தெளிவா அந்த இடம் தெரியும் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த அம்புத்துறை காட்டுறது தான் இந்த பாரசீக வளைகுடா. இந்த அம்புத்துறையை ஒரு நாளுமே பிள்ளைகள் அம்புத்துறையை கீழே காட்டக்கூடாது. அம்புத்துறை இப்படி வரலாம், அம்புத்துறை இப்படி வரலாம். ஆனா ஒருபோதும் அம்பை வந்து நான் என்ன செய்யக்கூடாது, கீழ் நோக்கி போடக்கூடாது. நான் எந்த இடத்தை சுற்றுறோமோ அந்த இடத்துல தான் இந்த அம்பு வரும். அப்ப இந்த இடம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பாரசீக வளைகுடாவா இருக்கு. சரி, அப்ப நான் பாரசீக வளைகுடா பார்த்துட்டோம். இனி நாளில் என்ன செய்ய போறோம்னா, என்ன பாரசீக வளைகுடாவை குறிச்சிட்டு பாரசீக வளைகுடாவை குறிச்சி போட்டு அடுத்த நாள் போக போறோம். இப்ப அடுத்ததை பார்ப்போம். நாங்கள் பாருங்க, அடுத்து 2வது என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னா ஜாவா தீவு கேட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு குடா கேட்டிருக்கீங்கன்னா அடுத்தது ஒரு தீவு கேட்டிருக்கீங்கன்னா ஜாவா தீவுக்கு போக போறோம். நீங்க படிச்சதை ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்ப நான் 11ஆம் ஆண்டுல படிச்சிருக்கேன். இந்த ஒல்லாந்தர் வந்து இலங்கைக்கு வந்தது ஆண்டது அந்த கதையில் படிச்சிருக்கேன். இந்த ஒல்லாந்தரோட ஜாவா தீவு நிறைய இடத்துல சம்பந்தப்படுது. எப்படி என்றா நாங்கள் இப்படி மத்திய நிலையங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கேன். இப்ப எப்படி படிச்சிருக்கோம்னா, இந்த போர்த்துகேயர் பாருங்க, போர்த்துகேயர் இவன் மத்திய நிலையமா வந்து இந்தியாண்ட கோவா பிரதேசம் இருந்தது. இந்தியாண்ட கோவா பிரதேசம் இருந்தது போர்த்துகேயர். அடுத்தது ஒல்லாந்தர். இந்த ஒல்லாந்தரை பொறுத்த வரையும் அவங்க மத்திய நிலையமா பத்தேவியா இருந்தது. இந்த பத்தேவியான்றது வந்து பாருங்க, பத்தேவியா என்று சொல்றது, இந்த பத்தேவியான்ற இடம் வந்து எங்க இருந்துன்னு சொன்னா ஜாவாலான்றது, ஜாவா என்ற தீவுல தான் இந்த பத்தேவியான்றது. சிலவல்ல இந்த பேப்பர்ல வந்து என்ன செய்வான்னு சொன்னா, இதை வந்து ஜாவா தீவுகள் என்றும் கேட்கலாம், ஜாவா தீவுகள் என்றும் கேட்கலாம், சிலவல்ல என்ன கேட்கலாம், பத்தேவியாண்டும் கேட்கலாம், பத்தேவியாண்டும் கேட்கலாம். அப்புறம் பத்தேவியாவும் ஜாவாவையும் சேர்த்து ஒன்றா படித்தது ஜாவா தீவுக்கு முழுமையா தீவு ஃபுல்லா வரும். பத்தேவியாண்டுக்கு என்ன வரும் என்று சொன்னா வந்து அந்த இடம் ஸ்பாட் பண்ணி காட்ட வேண்டியதா இருக்கும். அதனால பிரித்தானிய மத்திய நிலையமா நிறைய இருந்தது. எனக்கு தெரியும், சென்னை, பொம்பை கேட்டுதான் இருந்தது. அடிக்கடி கேள்விக்கு வர விஷயமா இருக்கு. அப்ப இந்த விடம் தான் நான் குறிச்சி பார்க்க போறோம். பேருந்து நான் குறிப்பு முறைட்டா எப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப நான் ஜாவா தீவை குறிச்சி பார்ப்போம்.
பாப்போம். ஜாவா தீவு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தீவை நான் மாணவர்கள் சொல்றது இந்த அம்பத்தூர் சுற்றுடன் தான் ஜாவா தீவு. அப்போ ஜாவா தீவை வந்து நான் எழுதி பார்ப்போம். ஜாவா இந்த தீவுன்னு வந்தபடியாக நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த முழுமையாக அந்த தீவை வந்து உங்களோட இருக்கிற பெண்ணால் நிலட்டி விடலாம். அந்த தீவை நிலட்டி விட்டீங்கன்னா நல்லது. ரைட். அப்போ இது ஜாவா தீவாக இருக்கும். இப்போ என்ன கதைன்னு சொன்னால் வந்து இந்த ஜாவா தீவை பாருங்க, நான் மாணவர்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஜாவா தீவை எப்போ படிப்பிச்சாலும் அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். நான் பாருங்க, திருப்பி ஜாவா தீவை தெளிவாக காட்டுறேன் பாருங்க. இந்த ஜாவா தீவை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படின்னா இந்த ஜாவா தீவு படுத்துருக்க தீவுன்னு சொல்கிறேன். பிறந்து மற்ற தீவுகள் எல்லாம் இலங்கையெல்லாம் நேராக நிற்குது. இந்த தீவு கூட நீராக தான் இருக்குது, இதுகளை விட நீராக இருக்குது, இதெல்லாம் நீராக எவ்வளோ நீராக இருக்குது. இந்த தீவை பிறந்து படுத்துருக்கு. இப்போ நான் மாணவர்களுக்கு வந்து இப்போ அதுக்காக இந்த தீவு படுத்துருக்க தீவு அப்படி ஒரு பேரும் ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்றேன்டா அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஜாவா தீவையும் பத்தேவியாவையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது சுகமா இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இதை நீங்க இப்படி ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுருங்க. இந்த தீவு தான் படத்திலேயே படத்தை மாதிரி இருக்கு. அப்ப இந்த தீவுக்கு பேர் வந்து என்ன? ஜாவா தீவு. இந்த ஜாவா தீவுன்ற சென்டர்ல நீங்க ஒரு ஜாவா தீவுன்ற சென்டர்ல நீங்கள் ஒரு சின்ன புள்ளி ஒன்றை போடுவீங்களா இருந்தா அந்த இடம் தான் என்னவா இருக்குன்னு சொன்னீங்க கேட்டீங்களா இருந்தா என்ன இந்த சென்டர்ல போடுற இடம் தான் பத்தேவியாவா இருக்கும். ஜாவா தீவு பார்த்துட்டோம், பத்தேவியாவையும் சேர்த்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்த நாள் போக போகிறோம் என்ன பாருங்க, ரெண்டு விஷயம் பார்த்துருக்கேன் பாருங்க. ஒன்று பாரசீக வளைகுடா பார்த்தனால, ரெண்டாவது ஜாவா பார்த்துனாங்க. மூன்றாவது நாள் போக போகிறோம் பாருங்க. மூன்றாவது என்ன கேட்டுருந்து பாருங்க, கள்ளிக்கோட்டை. இப்போ நிச்சயமா நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா இந்த எங்கிற பேப்பரில் வந்து எப்பவும் எந்த இடத்துலையும் வந்து இந்தியாவிலிருந்து நிச்சயமா 1 அல்லது 2 இடங்கள் வந்து கொண்டிருக்கு. வல்லமை இந்தியாவிலிருந்து 1 அல்லது 2 இடங்கள் வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், கள்ளிக்கோட்டை பார்த்துருக்கேன். இப்போ இந்தியா பற்றி நான் இந்தியா பற்றி ஒரு சில விஷயங்கள் ஹைக்கணும். நான் அதுக்காக இந்த கிளியர் பண்ணுறதுக்காக இதை எடுத்து விடுறேன். நீங்கள் திருப்பி நான் இறுதியாக துடிச்சு விடுவோம். இப்போ பார்ப்போம். நான் என்னென்னு சொன்னால் சரி, அப்போ பார்ப்போம். இந்தியான்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவில் பொறுத்த வரையும் எப்படி என்றால், இந்தியாவில் பார்த்த கரை பேர், இந்தியாவில் பார்த்த கரை. இந்த கரையை வந்து நான் சொல்கிறது வந்து இந்த அரபு பக்கம், அதாவது இந்த மத்திய லத்தீன் பக்கம் இருக்கிறதால இந்த அரபு கரையோரம் இந்தியாண்ட அரபி. இந்த கடலத்தோட பேர் வந்து அரபிக் கடல். இந்த கடலத்தோட பேர் என்ன? அரபிக் கடல். இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சொன்னதான பெரிய ஒரு வடிவான ஒரு பெரிய ஒரு விரிகுடா இருக்குது. இது பேர் பண்டால பிரிகுடா. அப்போ இந்த இந்தியாவில் இந்த 2 இடமும் முக்கியம். இந்தியாவில் பற்றி சைடு, அதாவது இந்தியா பொறுத்தவரையும் கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிகுடா, மேற்கு பக்கம் வந்து அரபு கடல். அப்போ இந்த 2 பட்டமும் ஞாபகம். இப்போ நான் கதை கேட்டு இந்தியாண்ட அரபு கடல் பட்டமாக என்று சொன்னால், இந்த அரபு கடல் பட்டம் உள்ள விளங்கணும் எப்படின்னு சொன்னால், இந்தியாண்ட மேற்கு பட்டத்தை அரபு கடல் பட்டம் என்று சொல்லலாம். இந்தியாண்ட கிழக்கு பட்டத்தை நான் சொல்ல போகிறோம்னு சொன்னால் அப்படி சொல்லலாம்னு சொன்னால் வங்காள விரிகுடா பட்டம் என்று சொல்லலாம். உங்களுக்கு இந்த நான் போட்டதில் வந்து 2மே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அரபு கடல் பட்டம் தான் நடந்திருக்கேன். அப்போ நான் முதலாவது கள்ளிக்கோட்டையை பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து இப்படி ஒரு விஷயமும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இந்தியாவில் 2ஆக பிரிக்கலாம். இந்தியாண்ட மேற்பகுதி, இதை வந்து இந்தியாண்ட வடபகுதின்னு சொல்கிறோம். இந்தியாண்ட வடபகுதி. இந்த கீழ்ப்பகுதியை இந்தியாண்ட தென்பகுதின்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இந்தியாண்ட தென்பகுதிக்கு அண்மையில் தான் இருக்கிறோம். இந்த தென்பகுதியில் தான் இந்த இடம் தான் கேட்கப்பட்டிருக்கு. நான் இப்போ கேட்ட இந்த இடம் வந்து எங்கே கேட்டிருக்கேன்? இந்தியாண்ட தென்பகுதியில் தான் நாங்கள் கேட்டிருக்கேன் பாருங்க. எப்படின்னு சொன்னால் இந்த இடத்த வந்து பார்ப்போம். இந்த இடம் தான் நாங்கள் பார்க்க போகிற கள்ளிக்கோட்டையாக இருக்க போது. இது ஒரு அம்பத்தூரி நாங்கள் போடுறோம் பாருங்க. அம்பத்தூரி எப்பவுமே மாணவர்கள் அந்த புள்ளியை சுட்டோணும். இந்த இந்தியாவோட கீழ்ப்பகுதியில் வர இடம் தான் என்னென்னு கேட்டால் கள்ளிக்கோட்டை. சரி, இப்போ நான் அடுத்து பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால், அடுத்த இடத்த வந்து பார்க்க போகிறோம். அடுத்த இடம் என்ன வந்துருக்குன்னு சொன்னால் கள்ளிக்கோட்டைக்கு போகிறோம். ஜப்பான் தீவு. இதனால் லேச்சு எங்கள் பாதி ஓவராக இந்த ஃபுல்லாக பாதிக்கு நான் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஜப்பான் தீவில் பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஜப்பான் தீவுகள் உங்களுக்கு தெரியும், நான் லேச்சுமே காய்ச்சிருக்கேன். இந்த வண்டிக்கு பார்த்தது பெரிய வண்டி ஒன்று இருக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தது ஒரு வளைந்த தீவுகள், 4 தீவு வளைஞ்சிருக்கு. வளைஞ்ச தீவுகள்லாம் ஜப்பான் தீவுகள். இது எல்லாம் சேர்ந்து 4 தீவையும் சேர்த்து தான் நான் ஜப்பான் தீவுகள் சொல்ல போகிறோம். இது அடிக்கடி எங்களுக்கு வார கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த தீவுல பேர் போடுவோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, ஜப்பான் தீவுகள். அப்போ என்னன்னு கேட்டால் வந்து
இந்த இடம் ஜப்பான் தீவாக இருக்கும். நீங்கள் வடவை ஞாபகம் எப்படின்னா இந்தியா தாண்டி இந்த வாழை தாண்டி இந்த வண்டியை தாண்டி போயிட்டு வார இந்த வளைஞ்ச தீவுகள் ஜப்பான் தீவுகள். அதே மாதிரி இதுவும் சில வரலாம், கொரியா, வடகொரியா, தென்கொரியா வரலாம். அப்படி வந்தால் இதை நீங்கள் இந்த ஜப்பானுக்கு பார்த்துட்டு ஒரு முனை மாரி நீட்டி கொண்டு இருக்கு. ஜப்பானுக்கு பார்த்துட்டு ஒரு முனை மாரி நீட்டி கொண்டு இருக்கு. அழிச்சிட்டு ஆட்டுறேன் தெளிவாக பாருங்க. இப்போ இந்த இடத்த பாருங்க. இப்போ ஜப்பான் தீவுங்களுக்கு தெரியுது. ஜப்பான் தீவுக்கு பக்கத்தை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு முனை மாரி நீட்டி கொண்டு இருக்கிறது தான் வடகொரியா, தென்கொரியா. வடக்கு எப்பவுமே மேலே தான் இருக்கும். ஆகவே மேலே உள்ள இந்த நாடு வடகொரியாவா இருக்கும், கீழே உள்ள இந்த நாடு தென்கொரியாவா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். பாருங்க எப்படின்னு சொன்னா சரியா கேட்டா ஜப்பான் தீவோட சேர்ந்து ரிலேட்டிவா கேட்கக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா வடகொரியா, தென்கொரியா. இதை எப்படி பார்ப்போம்னு சொன்னா இந்த தீவு பேரன் தீவுல பேரன் சின்ன பிரிவு இருக்கு பாருங்க. திருப்பி காட்டுறவங்களுக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தீவுல காட்டப்படுற விஷயத்தை பாருங்க. இந்த தீவுல பாருங்க. இந்த திட்டத்தை நான் பட்டி பண்ணுவோம். இந்த தீவுல மேல உள்ளது எப்பவுமே வடக்கண்டா மேலதான் இருக்கும். ஆகவே மேல உள்ளது வடகொரியா, மேல உள்ளது வடகொரியா. இந்த கீழே உள்ளது இந்த கோடு பிரிக்குது இல்லை, இந்த கோடு பிரிக்குது இல்லை, இந்த கோடு கீழே உள்ளது தென்கொரியா, கீழே உள்ளது தென்கொரியா. நீங்க ஞாபகம் வச்சிருங்க. அப்போ நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்த இடம் பாதி முதல் இந்த இடத்த கிளியர் பண்றோம். ஏன்னா அது கிளியரா இருந்தால் தான் நீங்க அடுத்தது பாதி உங்களுக்கு குழப்பாது. இதை பாருங்க. நாங்கள் அடுத்த இடத்த பார்க்க போகிறோம். அடுத்த இடம் நாங்கள் பார்த்துட்டு ஜப்பான் பார்த்துட்டேன். கான்ஸ்டாந்தினோபிள் பார்க்க போகிறோம். கான்ஸ்டாந்தினோபிள் இது அடிக்கடி வாரது இந்த இடம். கான்ஸ்டாந்தினோபிள் வந்தால் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம், கான்ஸ்டாந்தினோபிள் தான் வெரைட்டி. இந்த இடம் கான்ஸ்டாந்தினோபிள் தான் பொதுவாக வந்து கொண்டு இருக்கு. அது மறுபெயர்கள் சிலது இருக்கு, மறுபெயர்களையும் பார்ப்போம். கான்ஸ்டாந்தினோபிளை வந்து இப்படி கூப்பிடலாம். முந்தி பைசாந்தியம் என்று கூப்பிடுவேன். பைசாந்தியம் என்று சொன்னாலும் கான்ஸ்டாந்தினோபிள் தான். இப்ப இந்த பேர் இஸ்தான்புல். இப்ப இந்த பேர் வந்து இஸ்தான்புல். இஸ்தான்புல் வந்து பெரும்பாலும் வரலாற்று புத்தகங்கள்ல பாவிக்கப்படுறேன். ஆனா விரட்டுலாண்டு இல்லை, இஸ்தான்புல். அப்ப பாருங்க இஸ்தான்புல். அப்ப என்னன்னு கேட்டா கான்ஸ்டாந்தினோபிள்லாம் நாங்கள் பார்க்க போறோம். அது மறுபெயர்கள்லையும் கூப்பிடலாம். கான்ஸ்டாந்தினோபிள் பார்த்தோம்னா பாருங்க இந்த ஐரோப்பாவுக்கு போகணும். இந்த ஐரோப்பால இந்த சின்னாசியாவையும் இந்த கிரேக்கத்தையும் இந்த இணைக்கிற அந்த பிரிக்கிற அந்த சின்ன கடல் துண்டுல, கிரேக்கத்தையும் பிரிக்கின்ற கடல் துண்டுல இது கருங்கடல். இந்த இடம் கருங்கடல் நுனியில இருக்கிற இந்த புள்ளி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாந்தினோபிளா இருக்கும். வடவா பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டாந்தினோபிள் அப்படி இருக்கணும்னு கேட்டீங்க சொன்னா பேரன் திருப்பியும் பேரன் நான் திருப்பி அழிச்சு போட்டு உங்களை திருப்பி முதலேன்னு சொல்றேன். பேரனோ இந்த இடத்த பேரனோ எப்படி பார்க்க போறோம். இந்த கிரேக்கத்தின் நுனியிலையும் சின்னாசியான நுனியிலையும் பெறக்கூடியதா, சின்னாசியான நுனியிலையும் பெறக்கூடியதா, என்ன சின்னாசியான நுனியிலையும் பெறக்கூடியதா கருங்கடல் கரையில அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் தான் கான்ஸ்டாந்தினோபிள். உங்களுக்கு தெரியணும், நான் படித்த இந்த மறுமலர்ச்சி ஆரம்பிக்கிறது பிரதான காரணமாக 1453ஆம் ஆண்டு இந்த கான்ஸ்டாந்தினோபிள் நகரத்தை ஓட்டோமன் துருக்கியர்கள் என்று சொல்லப்படுற முஸ்லீம்கள் கைப்பற்றியதால இங்கிருந்து கிறிஸ்தவர்கள் மேற்கு நோக்கி சென்று இத்தாலிய நோக்கி சென்றதாலதான் இந்த மறுமலர்ச்சி வந்ததாகவே நான் படிக்கிறேன். அப்ப இல்லை, ஐரோப்பிய வரலாறை பொறுத்தவரையும் ஐரோப்பிய வரலாற்றின் திருப்பு முனையான ஒரு நகரமாகவும் திருப்பு முனையான ஒரு இடமாகவும் இந்த கான்ஸ்டாந்தினோபிள் காணப்படுகின்றது. அப்ப அடிக்கடி இந்த இடம் வந்து கேள்விக்கு வரக்கூடிய இடமாக இருக்குது. இப்ப நான் அடுத்தது பார்க்க போறோம் பாருங்க. அடுத்தது மும்பை. நான் திருப்பி இந்த வாரம் வந்து கீழே வாரம் மும்பைக்கு வாரம். மும்பை என்றால் உங்களுக்கு விளங்குது. இந்த மும்பைக்கும் ஒரு மறுபெயர் இருக்கு, நான் பார்த்துட்டு போட்டிருக்கேன், பம்பாய் என்று போட்டிருக்கேன். மும்பையில இன்னொரு மறுபெயர் என்ன, பம்பாய். அப்ப பம்பாய் என்றால் பழைய பேர். இப்ப அதை என்னென்னா இந்த மும்பை என்ற ஒரு பேரா மாத்திருக்கணும். அந்த பாரம்பரிய பேர் மும்பை தான். அப்புறம் அந்த பேர் மும்பை கொடுக்கப்படும். இந்தியாண்ட மேல் முனையில் இருக்கும், வட பகுதியில் இருக்கும் மும்பை. பாருங்க கீழே உள்ளது கள்ளிக்கோட்டை. என்னால் எல்லாத்தையும் பார்ப்போம், திருப்பி பார்ப்போம். பாருங்க கள்ளிக்கோட்டை,
கள்ளிக்கோட்டை, என்ன இது ஜப்பான் தீவுகள், ஜப்பான் தீவுகள், இது குறிச்சிட்டோம். கான்ஸ்டாந்தினோபிள், இது பாரசீக வளைகுடா, பாரசீக வளைகுடா, இது ஜாவா தீவுகள். ரைட், இவ்வளவு நாள் பார்த்துட்டோம். இப்போ ஃபுல்லாக ஒழுங்காக பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு படங்கள் எடுத்து பாருங்க. ஆனால் என்னென்ன மாணவர்கள் இதில் நான் ஒரு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலக படத்தில் இந்த 6 புள்ளிகளை பெறுறது சரியான இலகு. ஏனென்றா பெரும்பாலும் இப்போ இலங்கையில் சின்ன 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 இடங்களை கேட்குறது. ஏன்னா இலங்கை எஞ்சு நாடு தானே, அப்போ எங்களுக்கு நிறைய இடம் தெரியும் என்ற அடிப்படையில் சின்ன 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 இடங்கள்லாம் கேட்பீங்க. ஸ்பொட்டா அந்த இடங்கள் அப்படி குறிக்க வேண்டி வரும். உலகப்படத்தை பொறுத்தவரையும் பெரிய இடங்களை தான் கேட்குறாங்க. இப்போ உண்மையாக உலகப்படத்தில் கேட்கல சின்ன இடம்னா தொன்சாங்கலாம் சின்ன இடம்னு சொல்லலாம். மற்றது எல்லாமே பெரிய இடமா தான் இருக்கு. அப்போ ஓரளவுக்கு பெருசாத இடங்களை ஞாபகம் வச்சும் இப்போ நான் அவதானித்த வரைக்கும் மாணவர்கள் இந்த உலகப்படம் இந்த படங்கள்ல புள்ளி எடுத்தது கூட இலங்கை படத்தை விட நீங்கள் ஒருத்தா வடிவா ஒருத்தா அவதானிங்கோ. அப்போ இந்த படத்தை அவதானிச்ச அளவில் தான் அடுத்தது போக பார்ப்போம். அப்போ அடுத்த நாளில் என்ன கேள்வி போகிறோம்னு சொன்னால், அடுத்த கேள்வி எப்படி போகுதுன்னு சொன்னால் பாருங்க, உங்களுக்கு தெரியும் படம் தந்து எங்களை கேள்வி கேட்குறது. ஆவணா பகுதி படம் தந்து கேள்வி கேட்குறது. அப்போ ஆவணா பகுதியில் முதலாவது வினா படம் ஒன்று தெரிவினா ஒரு படத்தை எங்களை பேப்பரில் வந்து ஒரு படத்தை பார்த்து என்ன செய்ய போகிறோம், படத்தில் கேட்குற 4 கேள்விக்கு விட எழுதணும். இது உங்களுக்கு தெரியும் 4 புள்ளிகள் வழங்கப்படும். எத்தனை புள்ளி வழங்கப்படும்? 4 புள்ளிகள் வழங்கப்படும். படம் தந்து அந்த படத்தில் வர 4 கேள்வியாக எழுதினோம்னா 4 புள்ளிகள். எத்தனை புள்ளி? 4 புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ பாருங்க, இதுல என்ன முக்கியம் என்று சொன்னா, இப்ப சில மாணவர்கள்ட்ட பிரச்சனை இருக்கு. என்ன படத்தை போட போயினா அல்லது இப்படி படத்தை போடணும். உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் தெளிவா சொல்லுவேன். இந்த படங்கள் உங்களோட தரம் 10 பாட புத்தகத்திலையும் அதே மாதிரி தரம் 11 பாட புத்தகத்திலையும் அடிக்கப்பட்ட, அதாவது அந்த புத்தகத்துல பிரிண்ட் பண்ணப்பட்ட படமா தான் இருக்கும், பிரசுரிக்கப்பட்ட படமா தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு அறிமுகம் இல்லாத படத்தை போடுவது இல்லை. ஆகவே நீங்க புத்தகத்துல என்ன செய்யணும்னா, எந்த மாணவர்களை சொல்ற மாதிரி சொல்றோம்னா, ஒரு ஆல்பம் பாடுற மாதிரி புத்தகத்தை எடுத்து ஒரு ஆல்பம் பாடுற மாதிரி அந்த உள்ள எல்லா படங்களையும் ஒரு நல்ல அடையாளம் கண்டு வைக்கணும். எங்களுக்கு மிஞ்சி போனா அந்த படம் புத்தகம் எல்லாம் சேர்த்து ஒரு 50 படங்கள் எல்லாம் வரும். 50 படத்தையும் என்ன படம் பார்த்து வைக்கணும். ஒரு படம் பார்க்குற மாதிரி அந்த ஆல்பங்கள் போட்டு இருந்து பார்க்குற மாதிரி இந்த புத்தகத்தை பார்த்து வச்சோம்னா எங்களுக்கு சுலபமா இந்த புள்ளிகள் எடுக்கலாம், மிகவும் இலகுவா இந்த புள்ளிகள் எடுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகள் கூட இந்த புள்ளிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, நான் இனி இந்த இடங்களை பார்ப்போம். இந்த படத்தை பார்ப்போம். இந்த படத்துக்கு நான் வந்தோம்னா இந்த படம் இந்த படம் என்ன ஒரு விகாரம் எங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, ஒரு பௌத்த வழிபாடு இடம் எங்களுக்கு அந்த இடம் தெரியுது. அப்போ இந்த விகாரிகள் நாங்கள் இப்போ ஒரு பெரும்பாலும் வடகிழக்கு மாணவர்கள் வடத்தில் உள்ள மாணவர்களுக்கு பெரும்பாலும் என்னென்னா பௌத்த சமயம் தொடர்பாக எல்லாமே எங்களுக்கு விகாரம் மாதிரி தான் தெரியும் பார்த்தா. அப்போ இதை நாங்கள் எப்படி என்ன விகாரம் என்ன பேர் என்ன சொல்லிட்டு பாருங்க, அருகில காணப்படும் விகாரியே பேர் இந்த விகாரிக்கு என்ன பேர் வைக்கணும். உண்மையாக எங்களுக்கு அடையாளம் எங்களுக்கு பார்த்தா எல்லாமே விகாரம் மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்படி நான் இந்த விகாரியை அடையாளம் காட்டுறது? பெரும்பாலும் மாணவர்கள் இது 2 விகாரை தான் எங்களுக்கு கூடுதலாக மாறுது. ஒரு விகாரை இதில் காட்டின விகாரை, இன்னொரு விகாரம் உங்களுக்கு தெரியும் ரூபம் விவசாயம். அப்போ 2ஐயும் நாள் வித்தியாசப்படுத்தி பார்த்தோம்னா எங்களுக்கு ஓரளவுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்ன விகாரை என்று பாருங்க. இந்த விகாரைக்கு பேர் தூபராம விகாரை. தூபராம விகாரை என்றது உங்களுக்கு தெரியணும். என்னன்னா இலங்கையின் முதல் விகாரை. இப்போ இந்த விகாரைக்கு பெரிய முக்கியத்துவம் ஒன்று முதல் விகாரை. அப்போ சரி தூபராம விகாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நீங்க நினைக்கலாம் இப்போ சார் நானே போட்ட ஒரு படத்தை அப்போ அவருக்கு தெரியும் படம், அப்போ அவர் சொல்றேன் நான் என்ன செய்யறேன்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை. பாருங்க, தூபராமன்னு சொன்னா இந்த தூண்களை பாருங்க, இந்த பாருங்க இந்த சுத்தி தூண் மாதிரி இந்த தூண்கள சேப்புல தெரிஞ்சா ஞாபகம் வச்சு அது தூபராம. நான் இந்த மாணவர்களை சொல்றேன் நான் இப்படி என்றா தூண் தெரிஞ்சா தூபராம. பாருங்க இந்த தூண் உங்களுக்கு தெரியுது எல்லாம். தூண் தெரிஞ்சா என்ன விகாரை? அது
தூபராம விகாரை. அப்ப நீங்க எப்பவுமே நீங்க எப்பாவது இந்த படம் உள்ள பேப்பர்ல வரலாம், இந்த படம் கூட உங்களுக்கு வரலாம் வந்தா ஞாபகம் வச்சிருந்து இப்படி தூணுகள் அந்த அவங்க திறப்போட படம், அதாவது ஃபைனல் பேப்பர்ல ஓஎல் பேப்பர்ல போடுற படம் மிக தெளிவா இருக்கும். எந்த விதமான கலஞ்சமும் இல்லாம மிக தெளிவா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், இந்த தூணுகள் அங்க காணப்படும் தூபராம விகாரியா இருக்கு. நான் சொல்லிட்டேன் ஒரு முதலாவது ஒரு விஷயம் சொன்னா இது இளைஞன முதலாவது விகாரை. அப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம். ரெண்டாவது இப்ப இந்த பேர் என்ன, தூபராம விகாரை. சரி, இதை பாருங்க. இதனை அமைத்தம் என்ன, தூபராம விகாரை இளைஞன முதல் விகாரைன்னு சொன்னார். இதை அமைச்சம் என்ன, அப்ப தேடிக்கு நாள் போவோம் பாருங்க. இளைஞன முதலாவது பௌத்த மன்னன், இலங்கையில முதலாவது பௌத்த மன்னன் இதை அமைச்சிருக்காங்க. அப்ப யார் அந்த முதலாவது பௌத்த மன்னன் சொன்னாங்க, ரெண்டுக்குமே ஒரு படதான். யாருன்னா தேவ நம்பிய தீசன். பாருங்க என்ன கதைக்கிறோம், இளைஞன முதலாவது விகார தூபராம விகார, அதை அமைச்ச மன்னன் தேவ நம்பிய தீசன். இவன் தான் இளைஞன முதலாவது பௌத்த அரசன், வேற முடிசூடப்பட்ட அரசன். முதலாவது இளைஞன முதலாம் முறைப்படி முடிசூடப்பட்ட அரசன் இவன் தான். இளைஞன முதல் பௌத்த அரசன் இவன் தான். இவன் நண்பன் தான் அசோகன் என்று சொல்ற வட இந்திய மன்னன். அவனோட ஆதரவோடு தான் யார் வந்தவர், மைந்த தேரர் என்று சொல்ற ஒரு பௌத்த துறவி இங்க வந்து எங்களது பௌத்த சமயத்தை பரப்பினவர். அப்ப அவர் வந்து அமைச்ச முதலாவது விகாரை இந்த தூபராம விகாரை. இனி பார்த்த போறோம் இந்த விகார சிறப்பு. உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 2-3 சொல்லிட்டேன். அப்படின்னு சொன்னா முதலாவது விகார தூபராம விகாரை. அப்ப என்ன சிறப்பு, இலங்கையின் முதலாவது விகாரை, இலங்கையின் முதலாவது விகாரை இந்த விகாரையா இருக்கும். அப்ப அடுத்து பார்த்த போறோம் இந்த விகாரை அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நகரம் எது. இப்ப என்ன கதைன்னா, இந்த விகாரை இங்கே அமைஞ்சிருக்கு, இந்த நகரத்துல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஆரம்ப கால தலைநகரம், இலங்கையில ஆரம்ப கால தலைநகரம் பண்டுகாவின் உருவாக்கப்பட்ட தலைநகரம். இந்த விகாரை அமைந்துள்ள தலைநகரம் எல்லாமே அனுராதபுரம். இதை நான் படிச்சிருக்கேன். அப்படின்னு சொன்னா முதல்ல அனுராத ஜம என்ற ஒரு கிராமமா இருந்தது. பண்டுகாபி என்ற மன்னன் என்ன செய்தவர், இது ஒரு நகரம் ஆகினவர் அனுராதபுரம் என்ற நகரம். அந்த நகரத்தில் அமைந்துள்ள விகாரி தான் இந்த தூபராம விகாரியா இருக்கு. அப்ப நான் இந்த நாளையும் வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் பாருங்க. நாங்கள் நாளையும் பார்த்திருக்கிறோம். இந்த விடையில நாங்கள் அச்சரிக்கப்படுறது பாருங்க. முதலாவது விடம் தூபராம விகார, இரண்டாவது அமைச்சவன் வந்து யாரு, தேவநம்பிய தீசன். அந்த சிறப்பு என்னென்னு கேட்டால் இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபி. இது அமைந்துள்ள இடம் வந்து அனுராதபுரமா இருக்கு. அப்ப இந்த விடையில 5 எழுதியிருக்கேன். நான் 5 எழுதின விடையில உங்களுக்கு அழிச்சு விடுறேன். பின்னால் உள்ள விடைகளை நீங்க பாருங்க. தெளிவில்லாம இருக்கும். ஆனா என்னன்னா இதை நீங்க படிக்க இது சாரப்படுறது. இன்னொரு விகாரையும் இருக்கு இது சாரப்படுறது, அதையும் சொல்லி விடுறோம் உங்களுக்கு. என்ன விகாரின்னா இப்படி கேள்வி வரனா இன்னொரு விகாரில கூடுதலாக கேள்வி வரும். என்ன விகாரின்னா அது ரூபன் பெருசாயாவா இருக்கும். அதுக்கும் இதே மேனுவல் பார்க்கலாமே. அந்த படத்தினால் ரூபன் பெருசாயான்னு நெச்சிட்டு நான் உங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காக சொல்றேன். என்ன எக்ஸ்ட்ராவா இந்த விஷயம் சொல்லி விடுறேன் பாருங்க. ட்ரூவன் வெளிசாயாவா இருந்தா, ட்ரூவன் வெளிசாயா இது இல்ல, வெளிசாயாவா இருந்தா இந்த படம் இல்ல, ரூபன் பெருசாயா படம் வந்திருந்தா என்னன்னு சொன்னா அதை அமைச்ச விகாரி பேர் ரூபன் பெருசாயா, அதனையும் அமைத்த மன்னன் துட்டஹைமனு. அந்த விகாரியோட சிறப்பு இலங்கையில் அந்த காலத்துல மிகப்பெரிய விகாரை. விகாரை அமைந்துள்ள இடம் எது, அனுராதபுரம். ரூபன் பெருசாயாட்டு இப்படி ஒரு கேள்வி வந்தா இதே மாதிரி விட வரும். நீங்க இதை இப்படி என்ன செஞ்சோம், இப்படி மச் பண்ணி இதே மாதிரி வேற வேற விகாரையில பாருங்க. கூடுதலா மாறது வந்து தூபராமவும் ரூபன் பெருசாயாவும் வந்து கொண்டு வைத்தது. ராய் நான் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்த கேள்விக்கு போக போறோம் பாருங்க. இப்ப முதலாவது படம் பார்த்துட்டேன். இப்ப நான் 2வது படம் பார்க்க போறோம். 2வது படத்தை நான் பார்க்க போறோம். 2வது படத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தோன்னே அநேகமா தெரிஞ்சது, இது நான் 10ஆம் ஆண்டு புத்தகத்துல அடிக்கடி பார்த்த படமா இருக்கு. இந்த படம் என்னவா இருக்கு, இந்த முதலாவது பார்ப்போம். அருள்ட்டான படம், படத்தை பேர் இருக்கேன். இந்த படத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. இதுல கருங்கற்கள் வைக்கப்பட்டிருக்குது பாருங்க. இது நிலமட்டம். அப்ப இந்த இடம் தோண்டப்பட்டிருக்குது. என்ன கருங்கல் வைக்கப்பட்டிருக்குது, இடம் தோண்டப்பட்டிருக்குது. அப்ப இது என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா ஒரு மயானமா இருக்க போகுது. இது என்ன மயானம் என்று சொல்லி பார்த்தா தரம் 10 புத்தகத்துல போட்டிருக்குது பாருங்க. இந்த மயானத்தை நீங்க பாருங்க. இப்பெண் கட்டுவ மயானம். என்ன மயானம், இப்பெண் கட்டுவ மயானம். இந்த மயானம் உங்களுக்கு தெரியும், நான் நிறைய இடம் படிச்சிருக்கேன். இது பாருங்க, பெரிய பெரிய கருங்கட்டலை வச்சு
இந்த அஸ்தி கலசங்களை பாதுகாத்துருக்காங்க. அப்ப இந்த ஆய்வாளத்தை சொல்லினோம் அப்படின்னு சொன்னா இதான் இந்த பெருமக மாதிரி ஒரு உயர்ந்த பதவியில உள்ள அந்த உயர்ந்த பிரபுகள் அப்படியான ஆட்கள் இந்த அஸ்திகளை வச்சு இப்படி கல்லுகளை வச்சு நான் என்ன செய்திருக்கேன் வந்து பாதுகாக்கப்பட்டு நாங்கள் கல்லறை மயானங்களாக உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்பெண் கட்டுவ கல்லறை மயானம். அப்ப இதோட முக்கியமான பேர் என்ன? கல்லறை மயானம். அறுதான படம் என்ன? இப்பெண் கட்டுவ கல்லறை மயானம். இது கண்டெடுக்கப்பட்ட இடம். இது நிச்சயமாக என்ன வேற போகுது பாருங்க மாணவர்களே. இப்பெண் கட்டுவ கல்லறை மயானம் அங்கே கண்டெடுக்கப்பட்டு போகுது. இப்பெண் கட்டுவல கண்டெடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குது? இப்பெண் கட்டுவல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இதை எதிர்த்து பயன்படுத்திருக்காங்க. இந்த மயானத்தை வந்து எதிர்த்து பாவிக்கிறது என்று கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். மயானம் அப்புறம் என்ன மரணச்சாந்து. இதை எதிர்த்து பாவிச்சிருக்காங்க. மரணச்சாந்து தானே. மயானத்துல என்ன செய்வீங்க? மரணச்சாந்து தான் செய்வீங்க. அடுத்த பார்க்க போறோம். நான் இதனை பயன்படுத்தியா கருதப்படுறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உஜந்த ஆற்றல், உஜந்த பணக்காரர், பெருமக அல்லது பிரபுக்கள் அப்படியான ஆற்றல் பாவிச்சிருக்கணும்னு சொல்லி இப்போது நவீன ஆய்வாளர்கள் வந்து கருதினார். இதை வந்து யார் பாவிச்சிக்கணும்? பெருமக என்னும் பிரபுக்கள் பாவிச்சிக்கணும் சொல்லி நவீன ஆய்வாளர்கள் கருதினார். பேரங்க இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். இப்போ அருகில் காணப்படும் படம் என்ன? நான் இனி பேரங்க விடைகளை பார்ப்போம். அருகில் காணப்படும் படம் இப்பெண் கட்டுவ கல்லறை மயானம் முதலாக இருக்கு. இரண்டாவது அது அமைந்துள்ள இடம் இப்பெண் கட்டுவ. இது எதிர்த்து பயன்படுத்தப்பட்டது மரணச்சான்றிதழாக பயன்படுத்தப்பட்டது. இதனை பயன்படுத்தியோர் யார்? பெருமக என்னும் பிரபுகள் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ நான் என்ன பாருங்க பிள்ளைகள், நான் இப்போ இன்றைக்கு நான் பார்த்த விஷயங்களை பாருங்க. நீங்கள் முதல்ல என்ன செய்தோம் வந்து நாங்கள் உலக படம் கொஞ்சம் பார்த்து நாங்கள். அடுத்தது வந்து இந்த ஆவென்னால ஒரு கேள்வி பார்த்து நாங்கள். அடுத்தது வந்து பாருங்க என்ன இரண்டாவது படமும் பார்த்து. இப்போ உங்களுக்கு விளஞ்சோம் எங்களுக்கு எத்தனை புள்ளி வரும் என்று சொன்னா இதுல எத்தனை புள்ளி வரும்னா இலங்கை படத்துக்கு வந்து 12 புள்ளி, உலக படத்துக்கு வந்து 6 புள்ளி, இந்த முதலாவது படம் பார்த்து எழுதினதுக்கு வந்து 4 புள்ளி, இரண்டாவது படம் பார்த்து எழுதினதுக்கு 4 புள்ளி. பாருங்க 12 6 18 8 26 புள்ளி வந்துட்டு. எங்களுக்கு மொத்தம் அதாவது இந்த பகுதி ஒன்று எந்த பகுதி ஒன்று பகுதி 2 பகுதி 1ல எங்களுக்கு மொத்தமா வர வேண்டிய மார்க்ஸ் வந்து 30. அப்ப இன்னொரு 4 மார்க்ஸ் கேள்வி மிச்சம் இருக்குது. நாங்கள் இந்த பகுதி 1 ஃபுல்லா செய்தோம்னா 30 பேரும். இப்ப இலங்கை படத்துக்கு வந்து நாங்கள் 12 புள்ளி எடுத்துட்டோம். என்ன ஐரோப்பிய படம் அல்லது உலக படத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்தோம்? அந்த உலக படத்துக்கு வந்து நாங்கள் 6 மார்க்ஸ் எடுத்துட்டோம். படம் பார்த்து எழுதுறது வந்து 4 மார்க்ஸ், படம் பார்த்து எழுதுறது 4 மார்க்ஸ். அப்ப இன்னும் ஒரு 4 மார்க்ஸ் கேள்வி மிச்சம் இருக்கு. அதனால தான் பார்க்க போறோம். இப்ப பார்ப்போம். நாங்கள் அந்த அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரியும். தனிய வினாக்கள் படம் ஒன்றும் தராம தனிய வினாக்கள் தந்து அதுக்கு விட கேட்பினோம். அதனால தான் பார்ப்போம். 4 கேள்வி கேட்டிருப்பினோம். அதுல ஒரு முதலாம் வினா பார்த்தீங்கன்னு சொன்னா கிபி 167 தொடக்கம் 186 காலத்தில் ரூபம் விவசாய தாது கோபத்தை அலங்கரிப்பதற்காக கண்ணாடி மணிகளை பெற்றுக் கொள்வதற்காக ரோம் நாட்டுக்கு தூதுவரை அனுப்பிய மன்னன் யார்? என்ன நடந்தது? கவனிங்கோ. ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த ரூபம் விவசாய தாது கோபத்துக்கு வந்து ஏதோ அலங்கார வேலைகள் செய்யணும் என்றதற்காக ஒரு மன்னன் என்ன செய்தான்னு சொன்னா ரோம்ன்றது உங்களுக்கு தெரியணும். இன்றைக்கு நாட்டில் சொன்னோம்னா இந்த ரோம் என்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா இத்தாலி என்று சொல்ற ஒரு ஐரோப்பிய நாட்டுல இருக்குது. இத்தாலி இருக்கு. இந்த இத்தாலிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா வந்து எந்த நாட்டுல இருந்து மன்னர் ஒருத்தர் இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 160 இப்ப இன்றைக்கு என்ன ஆண்டு நாங்கள் இப்ப நாங்கள் 2020ஆம் ஆண்டு. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட அண்ணளவா பாத்தீங்கன்னா ஒரு 1900 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு காலத்துல இந்தியிலிருந்து 1900 வருஷத்துக்கு முதலே நாங்கள் எங்க போயிருக்கோம்? இத்தாலிக்கு கப்பல்ல போய் அங்கிருந்து கண்ணாடி மணிகளை பெற்று வந்து என்ன செய்தோம்? வந்து இங்க நாங்கள் இந்த ரூப விவசாயம் அழகுபடுத்திருக்கோம். அப்படி சிறுவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாதிகாபிய மன்னன். யார் இந்த மன்னன்? விடைய நான் அதில் எழுதுவேன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா விடைய நான் எழுதுவேன். விடைய நான் எழுதி பார்த்தோம்னு சொன்னா இந்த இப்படி இதை கண்ணாடி மணிகளை பெற்று வந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவன் பாதிகாபிய மன்னன். இவற்று நோக்கம் என்னவா இருந்தது? இந்த ரூபம் விவசாயாவை அழகுபடுத்துறதா இருந்தது. அடுத்தது பார்ப்போம். சீதாவாக்கி தெல்டம் விகாரையில் இருந்த புனித தந்த தாதுவை கண்டியை பிரதிஷ்டை செய்த மன்னன் யார்? இது ஒரு கதை ஒன்று என்னன்னா
நான் சொல்லியிருக்கேன் என்று சொன்னால் சிங்கள மக்களை பொறுத்தவரை சிங்கள பௌத்த மக்களை பொறுத்தவரையும் என்னென்ன கேட்டால் வந்து இந்த புனித தந்ததாது யார் வசம் இருக்கின்றதோ அவர் இலங்கையுடைய மன்னன் அல்லது அரசன் அல்லது இலங்கையை ஆள்பவராக இருப்பார். இப்போ கூட இது தெரியும் லலிதா மாளிகையில் இப்போ இதான் லலிதா மாளிகையில் என்ன மிகவும் பக்குவமாக வைக்கப்பட்டிருக்க ஒரு பொருளான இந்த புனித தந்ததாது. அப்போ தந்ததாது யார்கிட்ட இருந்தாலும் அவர் அரசன் என்ற ஒரு எண்ணத்தை விட்டு இருக்குது. ஆகவே அந்நிய படையெடுப்புகள் நடக்கிய இந்த பௌத்த பிக்குகள் மன்னர்கள் அதாவது சமூக பொறுப்புள்ள நபர்கள் என்ன செய்யணும்டா இந்த புனித தந்ததாதுவை பாதுகாக்க முடியாம போயிடும் என்ற ஒரு கட்டத்துல கொண்டு போய் என்ன செய்யணும்டா மலைகள்ல அல்லது ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல குகைகள்ல ஒளிச்சு வைக்கிறது. அதை பிறகு தங்களுக்கு ஒரு டைம் வெரேஜ் அதாவது தாங்கள் ஒரு ஆட்சி பீடம் ஏறி அந்த அந்நிய ஆக்கிரமிப்புகளை வெண்டா பிறகு திருப்பி கொண்டு போய் என்ன செய்யறது விகாரி ஒன்று கட்டி வைக்கிறது. பாத்திரம் என்னென்னு சொன்னா வந்து இந்த தந்ததாது கோட்டையில இருந்து சீதாவாட்டிக்கு போய் சீதாவாட்டியிலிருந்து எங்க வருதுன்னு சொன்னா கண்டிக்கு வருது. அப்ப சீதாவாட்டி தெல்டம் விகாரையில இருந்த தந்ததாதுவை கண்டியில கொண்டு என்ன செய்யிருக்காங்க லலிதா மாளிகை கட்டி பிரதிஷ்டை செய்த மன்னர் அதை வச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் இந்த வரலாறுல முக்கியமான ஆள் முதலாம் விமலதர்ம சூரியனா இருப்பார். யாரா இருப்பார்? முதலாம் விமலதர்ம சூரியனா இருப்பார். அப்படியே பாருங்க முதலாம் விமலதர்ம சூரியனா இருப்பார். முதலாவது பாதுகாப்பிய மன்னன், இரண்டாவது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனா இருப்பார். அடுத்தது நான் பார்ப்போம் அப்படின்னு கேட்டா பாருங்க இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி யார்? இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஜாப்பு முறை வளர்ச்சியில பார்க்கிறேன் பிரித்தானியர் எங்களுக்கு சோல்பரி ஜாப்பு தெரிவித்து இலங்கையில தேசாதிபதி என்ற ஒரு ஆள் இருந்தவர். தேசாதிபதியை வந்து நாங்கள் 1972ஆம் ஆண்டு ஜாப்புல எப்படி மாத்தினோம் பேரளவு ஜனாதிபதியா மாத்தினோம். அதே ஆளை வந்து 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு ஜாப்புல எப்படி மாத்தினோம் நிறைவேற்று ஜனாதிபதியா மாத்தினோம். இந்த நிறைவேற்று ஜனாதிபதி என்றவர் இலங்கையில இருக்கின்ற ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தலைவராக இருப்பார். அப்ப இலங்கையில முதலாக இந்த நிறைவேற்று ஜனாதிபதி என்ற இந்த பதவியை வைத்தவர் யார் என்று நீங்க பாப்பீங்களா இருந்தா அவர் தான் இந்த ஜாப்பை உருவாகி நேரம் ஆட்சி செய்த ஜே.ஆர். ஜெயவர்த்தனா என்ற இந்த இலங்கையில முதலாவது ஜனாதிபதியா இருப்பார். ஜே.ஆர். ஜெயவர்த்தன. அடுத்த நாள் பார்க்க போறோம் பாருங்க. அடுத்தது பாருங்க சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது வந்து ஐரோப்பிய வரலாறு அல்லது உலக வரலாறு கேள்வியாக இருக்கின்றது. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டீங்களா இருந்தா பாருங்க ரூசோ. இவர் தான் என்ன செய்தவர்னு சொன்னா மக்களுக்கு அரசனை மாற்றுகின்ற உரிமை இருக்கின்ற எண்ணச்செருவை முன்வைத்தவர். முக்கியமா இவற்றை இந்த எண்ணச்செருவால்தான் பிரான்சிய புரட்சி உருவானது. அப்ப ரூசோ ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நாயகனாக காணப்படுகின்றார். அப்ப நான் பாருங்க இப்ப நாங்கள் மாணவர்களே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் பாருங்க இலங்கை படம் பார்த்துட்டோம், உலக படம், அந்த 2 படம் பார்த்து குறிக்கிறது, அது பிறகு தனி கேள்விகள் இவ்வளவும் பார்த்து நாங்கள் இப்ப இந்த பகுதி ஒன்றுண்ட 30 புள்ளிகளை எவ்வாறு பெறுறது என்ற விஷயத்தை பார்த்துருக்கோம். நீங்க ஒருக்கா உங்களுடைய பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் அடுத்த பார்த்து சொல்லுங்க. இந்த முன்பக்கம் மிகவும் இலகுவாக அந்த 30 புள்ளியும் மிகவும் இலகுவாக பெறக்கூடியதா இருக்கும்.